அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன் 2026. இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசி ஜென்ம குருவாக இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தனகுருவாகவே உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க போறாருங்க. ஜென்ம குருங்கிறது ராமர் வனவாசம் போன காலகட்டம். இந்த 2ஆம் இடம் தனஸ்தானங்கிறது அயோத்தி திருப்பி வந்த காலம், முடிசூட்டின காலம்னு சொல்லுவாங்க. ராமருக்கு பல கஷ்டங்கள், பல்வேறு விதமான அவமானங்கள், பல விதமான உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்திருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறதுங்க. 2ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறது மிகப்பெரிய பலன். வருமானது குறைவில்லாம சம்பாதிக்க போய் குடும்பத்தில் அமைதி நிலவும். கடுமையான மன உளைச்சலிருந்து விடுபட்டீர்கள். உங்கள் சார்ந்த பிரச்சனை நீங்களே முடித்துக் கொள்வீர்கள். குருவுடைய 5ஆம் பார்வை உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல விருச்சகத்தை பாக்குறாரு. அப்படியே ஃப்ளோ சார்ட்ல 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மகரத்தை பாக்குறாரு. உங்க ராசி பிரகாரம் 8ஆம் இடம். அடுத்தது உங்களுடைய தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக செலுத்துகிறார். 6, 8 இந்த இடத்துல குரு பார்க்கும் போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீங்கும். சுபகிரகம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ரொம்ப பெஸ்டானவர். வசதிகள் கூடி பெறுவீர்கள். இருப்பதை வைத்து செலவு செய்ய பழகிக் கொள்வீர்கள். அமைதியான சூழ்நிலை விரும்புவீர்கள். நண்பர்களுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பகையாளியா இருந்தா கூட நண்பனா மாறிடுவாங்க. அப்பேற்பட்ட காலகட்டம் இது. உங்களிடம் இணங்குவார்கள். நாள்பட்ட நோய்கள் மருத்துவம் பார்த்து தீர்வாகும். வயதானவர்கள் உடல்நிலை அக்கறை பார்த்துக் கொள்வீர்கள். தாய் தந்தையர்களோட உறவு பரஸ்பரமாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. 6வது ராசியை குரு பகவான் 5ஆம் பார்வையை பார்க்கறது. நோய்கள் நிச்சயம் விலகும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதையும் உற்சாகமாக செய்வீங்க. 8ஆம் இடத்தை பார்க்கறது கௌரவம். ஒரு மனிதனுக்கு கௌரவம் இருந்தா தான் தான் செய்யும் அனைத்து செயலுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த கௌரவம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்துல இது வரைக்கும் உங்களை மதிக்கப்படாம இருந்தீங்கன்னா இந்த குருவோட 9ஆம் பார்வை மூலியமாக நீங்கள் ப்ரொமோஷன் ஆவீங்க. உங்களுக்கான ஆபீஸ்ல ஒரு அங்கீகாரக்கும், சுயதொழில் பண்ணுபவர்களுக்கும் நல்ல வியாபாரமும் இருக்கும். 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்வீர்கள். தொழிலை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சு செயல்படுவீங்க. அடுத்தபடியாக குருவுடைய அதிசார பயிற்சி. தைரிய ஸ்தானத்துக்கு வர சிம்மராசிக்கு அக்டோபர் இறுதியிலிருந்து உங்களுக்கு டிசம்பர் பாத்தீங்கன்னா 3வது வாரம் வரைக்கும் வருது. திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி 20/10/2026 முதல் 22/12/2026 படி இந்த குரு பயிற்சி அதிசார பயிற்சின்னு சொல்லுவாங்க. திட்டத்திட்ட இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் நலத்தையும் கொடுக்க போறார். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு அமர்வது சற்று விளையாட்டுத்தனம் இருந்தாலும் சிம்மராசியில அமர்ந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறதுனால விரைவில் திருமணம் கைகூடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கியாதிபதி ஸ்தானம் பாக்க தந்தையின் ஆரோக்கியம் இந்த 2 மாதத்துல அதிசார பயிற்சி நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பாக்குறது இது மிகப்பெரிய தொழில் ரீதியான வரவேண்டிய வசூல் நிச்சயமா உங்க கைக்கு பணம் சேரும். இது வரைக்கும் கல்யாணமே ஆகல சாமி, நான் எங்கெங்கயோ கோவிலுக்கு போறேன், எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் ஆகும். பரிகாரத்துல நிச்சயம் அந்த கோவில சொல்றோம். பதவி உயர்வு கிடைக்கும். இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க இந்த வருடம் மிதுன ராசியின் தத்துவத்தின்படி நிச்சயம் வாங்குவாங்க. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா வேலைக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு நிச்சயம் அமையும். பொது பலன் என்று எடுத்துக்கொண்டால் நீங்க 50% வச்சுக்கோங்க. உங்களுடைய தசாபுத்தி ஏற்பதான் கண்டிப்பா அந்த வேலையில அமர்வீங்க. அதிசார பயிற்சியில இழந்த சொத்துக்களை மீட்பீர்கள். பதவி உயர்வு கிடைக்கும். கஷ்டமான சூழ்நிலை மாறி நன்மை பெறுவீர்கள். மீண்டும் வக்ரமான பிறகு குருவின் அருளால் பொருளாதார நிலையில் மேம்படுவீர்கள். ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்த வாக்குறுதி கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க. பொது வாழ்க்கையினாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பணியில் இருந்தாலும் சரி, அல்லது இந்த பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு, ஆடிட்டிங் பண்றவங்களுக்கு, டெக்ஸ்டைல்ஸ் நடத்துறவங்களுக்கு, பைக் சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு, மெக்கானிக்கல்ல பாத்தீங்கன்னா கணக்கு வழக்கு பாக்குறது, பெரிய நிறுவனத்துல ஐடி போன்ற கம்பெனிகள் இருப்பது, ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்துறவங்களுக்கு, 10th 12th படிக்கிறவங்களுக்கு நல்லா படிப்பீங்க. உங்களுடைய நினைவு மாறாம ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு ரசிச்சு
உங்களுக்கு பிடிச்சு நீங்க படிக்க போறீங்க. இப்போ அந்த படிக்க முடிச்சு காலேஜுக்கு நிச்சயமா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்ணோட போவீங்க. மருத்துவ படிப்பு படிப்பவர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும். புத்திரன் ஆசைகள் நிறைவேற்றும். கல்யாணம் பண்ணவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு 2ல குரு உட்காரும் போது, அதிசார பயிற்சி குரு உட்காரும் போதும் நிச்சயம் நடக்கும். அரசியல் வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, வருமானம் அதிகரிக்கும். ஒவ்வொரு தனி மனிதனோட விஷயம் என்ன, வருமானம், தன் உடம்பை தானே பாதுகாத்துக் கொள்வது, இது ரொம்ப முக்கியம். புதிய சொத்து வாங்கும் பாக்கியம் கிட்டும். எதிலும் ஒரு முன்னெச்சரிக்கையோட செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த அதிசார பயிற்சி 3ஆம் இடத்துல உட்காரும், விளையாட்டுத்தனம் இருக்கும். கால் மறைவு ஸ்தானம் என்பதால் சற்று கவனமாக செயல்படுங்க. ஒவ்வொரு முடிவும் நாம சரியாதான் எடுக்கிறோமா இல்லையாங்கிறத நீங்க ரெக்டிஃபை பண்ணுங்க. அதுதான் மிகப்பெரிய நல்ல பலனாக உங்களுக்கு அமைகிறது. சரிங்க சாமி, இப்ப என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாழக்கிழமை தத்தாத்திரேயர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்காரு. அவரை வியாழக்கிழமை நீங்க வணங்கி நெய் தீபம் ஏற்றி சுண்டல் வைத்து படையல் மாதிரி வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமா தொழில் மேன்மை ஏற்படும். திருச்செந்தூர் முருகனை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க தரிசனம் பண்ணலாம். இது மிகப்பெரிய பலனாக மிதுன ராசி நேயர்களுக்கு அமைகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் கும்பிடுங்க. ஏன்னா மிதுன ராசினாவே புதன் தான், பெருமானத்தை நீங்க கும்பிடணும். அது வியாழக்கிழமையில அவதரிச்ச பெருமாள் இந்த வரதராஜ பெருமாள், பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெருமாள். இந்த பெருமானை நீங்க வணங்கி வாருங்க, சகல விதமான தடைகள் உங்களுக்கு நீங்கும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். எனவே மிதுன ராசினியர்கள் இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு 90% மார்க்கு கொடுக்கலாம். நன்மைகள் மட்டுமே நடக்க போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ராசியான